ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட் டைமாக மாலுக்கு போனேன். விஆர் மாலு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது பண்ண போகிறேன். அந்த மாலில் வாங்குறாங்களோ இல்லையோ எல்லோரும் விண்டோ ஷாப்பிங் போகிறாங்க, ஓகேவா? நானும் அப்படி தான் போனேன். ஃபுல் எக்ஸ்பென்சிவ். ஒரு ஷாப்புக்குள்ளே போனால் 2000க்கு மேலே தான் எல்லா பொருளுமே, ஓகேவா? நான் என் பையனை இட்டுன்னு போனேன். அந்த கேமிங் இது வந்து பார்த்தான் என் பையன். அந்த டைமில் வந்து 6,000 கட்டி தான் அந்த இது கார்டு வாங்கி அந்த கேம்ஸ்லாம் விளாட முடியும், ஓகேவா? ஆனால் எங்கிட்ட அம்மா காசு இல்லை. நாங்கள் வந்து சும்மா விண்டோ ஷாப்பிங் மாரி தான் போனோம். எனக்கு அங்கே அம்மா கூட்டம் அந்த கேமிங் இதில் சம்பாதிக்கணும்னா நம்ம இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்க என்ன தெரியுமா, ஒரு 1000 இருந்துச்சுன்னா 500 சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம அன்றாண்டு செலவுக்கு வந்து ஓடுவோம். ஆனால் இவங்க வந்து அந்த கேமிங் பசங்களை விட்டு அது எப்படி இது பண்ணுறாங்க தானே. 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ வேலையெல்லாம் இருக்குன்னா இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்க ஓரளவுக்கு டர்க்கல் பண்ணி வந்துடுவாங்க இந்த கொரோனா அப்போ கூட. ஆனால் இந்த ஹை கிளாஸ் பீப்புள் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க மொத்தமாக நின்று போயிடுவாங்க. அது இது எனக்கு அங்கே போனோடனே ஃபுட் சென்டருக்கு போனோம். செம்ம சவுண்டு, உட்காரது கூட இடம் இல்லை, ஓகேவா? என் பையன் வந்து இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் இருக்காங்க. ஆனால் ஒரு கேபி சிக்கனு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். 550 வந்துச்சு, ஓகேவா? அதை வச்சா மட்டனை 1/2 கிலோ வாங்கி சாப்பிட்லாம். ஆனாலும் நம்ம மக்களுங்க மிடில் கிளாஸ் ஆளும் அங்கே போகிறாங்க, ஓகேவா? சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு தடவை 2 தடவை போவாங்க, அடிக்கடிலாம் போக மாட்டாங்க, ஓகேவா? இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனால் அதை பார்த்தோன்னே நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு பொருள் கூட என்னால் வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு நான் ஹை கிளாஸ் ஆகணுன்னா நான் ஆசைப்படல, இருக்கிற லெவலே மெயின்டைன் பண்ணணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். இது உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் போனதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லி வந்தேன். பாய்.